வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ டியூட்டோரியலில் பார்த்தோன்னா சர்வர் எக்ஸ்ப்ளோரை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படிலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணோம், இல்லை ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோம், இல்லை ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவே யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கலாம். பட் ஆனால் விசுவல் ஸ்டுடியோவில் ப்ரோக்ராம் எழுதும் போதும் ஒவ்வொரு டைமும் டேட்டாபேஸ் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ரெண்டு வேலை நீங்கள் செய்ய தேவையில்லை. ஸோ அதுக்கு எளிமையான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேயே நம்மளுக்கு விசுவல் ஸ்டுடியோலேயே ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் தான் பார்த்தீங்கன்னா சர்வர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+W ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+W கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா Ctrl+Lன்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் எக்ஸ்ப்ளோர் அப்படி இதில் போயிட்டு சர்வர் எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் தான் கனெக்ட் டு டேட்டாபேஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் கனெக்ஷன், இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எதனா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் டு டேட்டாபேஸை கிளிக் பண்ணுறேன். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா SQL சர்வர், காம்பேக்ட் டேட்டாபேஸ் ஃபைல் அது மாதிரி எதனா சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது SQL சர்வர்ன்றதை சூஸ் பண்ணிக்குவீங்க. இதில் இங்கே டேட்டா சோர்ஸ் பண்ணிடுறேன். இப்போ சர்வர் நேம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்வர் நேமை நீங்கள் இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே ஒரு காம்போ பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ராப் டவுன் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கனாக்கா இது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட சிஸ்டத்தில் என்னென்ன சர்வர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்றதை ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டர் நேமை கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு டாட்டை வைக்கலாம். டாட் வச்சிங்கனாலும் என்ன மீனிங்னாக்கா அது உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். டாட்டை வச்சுக்கிட்டு சர்வர் நேமை பார்த்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டேட்டாபேஸஸை இது காமிக்கும். இப்போ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஜஸ்ட் டாட்டுக்கு பதில் ஒரு லோக்கல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் அது சர்வர் நேமை காமிக்கும். இதில் ஒரு சின்ன விஷயம், இது பார்த்தோன்னா நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் SQL சர்வரே இன்ஸ்டால் பண்ணல, விசுவல் ஸ்டுடியோ மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஆனால் விசுவல் ஸ்டுடியோவில் டிஃபால்ட்டாக என்ன சர்வர் இன்ஸ்டால் ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக பார்த்தோன்னா ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் எடிஷன், நாட் இந்த ஸ்லாஷ் கிடையாது, அகைன் வேறு ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். என்னோட கம்ப்யூட்டரில் பார்த்தோன்னா அந்த ஒரு பட்டன் ஒர்க் ஆகிறதில்ல, அதனால் நான் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் வேறு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா SQL எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா வரும். அப்படி இல்லை இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க, கரெக்டாக வரலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஒரு டைம் தான் இது, ஜஸ்ட் நீங்கள் விவிங் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்வர் நேம்ன்ற இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் என்னென்னலாம் சர்வர்ஸ் இருக்குன்றது பார்த்தோன்னா காமிக்கும். இப்போ இது பார்த்தோன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நேமை தான் குறிக்குது. கம்ப்யூட்டர் நேமை நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா SQL எக்ஸ்பிரஸ் எடிஷன் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எக்ஸ்பிரஸ் எடிஷனுக்கு பதில் நீங்கள் என்ன எக்ஸ்பிரஸ் எடிஷனில் என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துடும். ஸோ மாஸ்டர், மாடல், MSDB, அப்புறம் டெம்ப் DB இதெல்லாம் சிஸ்டம் டேபிள்ஸ். நீங்கள் அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படி இங்கே கம்ப்யூட்டர் நேம் போடுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு டேட்டாபேஸை உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் வேறு சிஸ்டத்துக்கு அதை மூவ் பண்ணிட்டீங்கனாலும் ஸ்டில் இந்த கம்ப்யூட்டர் நேம் மட்டும் உங்களோட கம்ப்யூட்டர் நேம்லேயே நீங்கள் கனெக்ஷன் எழுதுனீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பெட்டர் வழி நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டாட் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதில் சப்போஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டேட்டாபேஸுக்கு எந்த டேட்டாபேஸோ அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாபேஸ் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன நேமில் உங்களுக்கு டேட்டாபேஸ் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நேமில் பார்த்தோன்னா
இப்போ என்ன சொல்கிறேன்னா ஆல்ரெடி இந்த நேமில் டேட்டாபேஸ் இல்லை, நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி கேட்குது. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இங்கே வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களோட கம்ப்யூட்டர் நேம் அண்ட் உங்களோட சர்வர் கம்ப்யூட்டர் ப்ளஸ் சர்வர் நேம், இது வந்து பார்த்தோன்னா உங்களோட டேட்டாபேஸ் நேம். இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்தோன்னா டேட்டாபேஸ் டயக்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டயக்ராம்ஸே இல்லை, நான் புதுசாக க்ரியேட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டயக்ராம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ஆட் நியூ டேபிள்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான டேட்டா டைப்ஸ் எல்லாம் கொடுத்து லாஸ்ட்டில் சேவ் கண்ட்ரோல் எஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐடி இங்கே வந்து வேர் கேர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு கண்ட்ரோல் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணோன்னே டேபிள் நேம் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிள் நேம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிக்கும். ஓகே, டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி வியூஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ வியூன்னு கொடுத்து நீங்கள் எந்தெந்த டேபிளில் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் கோடிங் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோர் ப்ரொசீஜர் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆட் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீஜரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வேலை என்னென்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இங்கே விசுவல் ஸ்டுடியோ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்கு போயிட்டு அப்புறம் இதுக்கு போயிட்டு 2 வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரீநேம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த டேபிளோட டேட்டாபேஸோட நேம் வந்து ரீநேம் பண்ணணும், இல்லை டேட்டாபேஸை டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து பண்ணால் அது அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் டைரெக்டாக எஸ்கியூஎல் சர்வருக்குள்ளே போயிட்டு அங்கே தான் பண்ணணும். ஸோ இதுதான் சின்ன எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற அளவுக்கு சில சின்ன ட்ராபேக்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நம்ம அடுத்த டுட்டோரியலில் மீட் பண்ணுவோம்.